ஹே ஹாய் ஆல் வெல்கம் டு உமா பியாண்ட் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மோமோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாட் எடுத்து வச்சு கொஞ்சம் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுமே நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேறு எந்த ஆயிலாக இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் நெய் இருந்ததுனால நெய் ஊற்றிட்டேன். குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஊற்றினதுக்கப்புறம் ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருந்தால் போதும். நல்லா கட் பண்ணி அதை சாப் பண்ணி அதை நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர மாதிரி நம்ம நல்லா தாளிச்சுடணும். ஏன்னா இந்த ஸ்டஃப்புங்கிறதுனால குட்டி குட்டியாக தான் எல்லாமே வேணும். ஸோ நான் அதை நல்லா தாளித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸ் கலர் வந்ததுமே நான் தக்காளி குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி அதையும் போட்டு, அப்புறம் கேபேஜும் கேரட்டும் துருவி வச்சுருக்கேன். அதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா தாளிச்சுக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன். ரொம்ப எங்கள் இப்போ வீட்டில் பன்னீர் மஷ்ரூம்லாம் இல்லை. இருந்துச்சுன்னா பன்னீர் மோமோஸ் மாதிரி பண்ணலாம்னு நினைச்சேன். பட் இல்லை. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். சரி இருக்கிறத வச்சு பண்ணி பார்க்கலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டுருக்கேன். உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டஃப் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் உதிரியாக ஆயிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லே நல்லா வரும். அப்போ 2 ஸ்பூன் சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, எங்கிட்ட வீட்டில் வெஜ் மயோனைஸ் இருந்துச்சு. ஸோ நான் வெஜ் மயோனைஸும் எடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா சாஸுமே நல்லா கலக்கணும். அதனால் ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுருங்க. நம்ம வீட் மோமோஸ் செய்கிறோம். அதனால நான் சப்பாத்தி மாவை ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா எடுத்து உருட்டி குட்டியாக எடுத்து ரவுண்ட் பிடிச்சி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி அந்த ஸ்டஃப் வச்சு நல்லா அந்த மோமோஸ் டைப்பில் கொஞ்சம் மடக்கி விட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து தனித்தனியாக ஒவ்வொன்றும் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். நாங்கள் ரெடி பண்ண இதுக்கு சப்பாத்தி மாவு நான் அளவாக தான் பிணைஞ்சிருந்தேன். ஸோ 6 மோமோஸ் தான் வந்திருந்தது. ஸ்டஃப் கூட இருந்துச்சு. நாங்கள் அதை எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா சப்பாத்தி மாவு கொஞ்சம் ரொம்ப லூஸாக சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுட்டேன். ஸோ அங்கங்கே கட் ஆகிட்டே இருந்தது. அதே மாதிரி ஸ்டீம் பாட் வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு இலை வச்சு போட்டால் தான் ஸ்டிக் ஆகாமல் வரும். ஆனால் நான் என்ன செஞ்சுட்டேன்னா அதெல்லாம் செய்யாமல் ஆயிலாவது தேய்ச்சிருந்துருக்கலாம். ஆயிலும் தேய்க்காமல் அப்படியே நான் எடுத்து வச்சுட்டு நான் அந்த பிளேட்டில் வைக்கும் போதுமே அந்த பிளேட்லேயாவது ஆயில் தேய்ச்சிருந்துருக்கணும். அப்போவே எனக்கு கொஞ்சம் கட்டாய் வந்துச்சு. ஒரு மாதிரி லூஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நீளமாக ஆகிடுச்சு. நான் செஞ்ச ஷேப்லேயே இல்லை. எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஸ்டஃப் ஒரே ஒரு இது மட்டும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் உள்ள மறுபடியும் ஸ்டஃப் வச்சு போட்டிருந்தேன். சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம், ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட்டுங்கன்னு நினச்சிட்டு அதை நாங்கள் அப்படியே நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். நான் சொன்னேன்ல, ஆயில் ஊற்றி தேய்ச்சிட்டு வைக்காமையோ இல்லை இலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மோமோஸ் வைக்காமல் இருந்ததுனால இது மோமோஸ்னு சொல்ல முடியாது. ஆனால் எது ஒன்று சாப்பிட்றதுக்கு செஞ்சுருக்கேன். அது மாதிரி தான் மோமோஸ் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப சொதப்பிடுச்சு. ஆனால் டேஸ்ட் உண்மையாகவே சொல்கிறேன் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப யம்மியாகவே இருந்துச்சு. கடைசியில் அந்த ஸ்டிக் ஆகிடுச்சு. ஹீட்டாக வேறு ரொம்ப சூடாக இருந்துச்சு. ஏன்னா எடுக்கவே முடியல கை வச்சு. ஸோ கடைசியில் கமுத்தி போட்டு கட்டையை வச்சு தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்துடுச்சு. எல்லாமே நல்லாவே ஸ்டீமாக இருந்தது. பட் அந்த ஷேப்ஸ் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ஸில் இருந்துச்சு. நான் ஓகே நெக்ஸ்ட் டைம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன். இது ஃபஸ்ட் ட்ரைங்கிறதுனால ஓகே சம்டைம் ஃபெயில் ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் எல்லாமே நல்லா குக்காக இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் சாப்பிட்டேன், செமையாக இருந்துச்சு. மேக்னா சொல்லுவா பாருங்கள், அவளும் சாப்பிட்டு கொஞ்சம் ஸ்பைஸாக இருந்துச்சு வேறு.